ஏயின் 25% வருமானம் என்பது பியின் 35% வருமானத்திற்கு சமம் எனில் ஏ மற்றும் பியின் வருமானத்தின் விகிதத்தை காண்பிக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏயின் 25%. அப்போ ஏ இன்ட்டு 25% சமம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஈக்குவல் டு பியின் 35% அப்படிங்கிறாங்க. அப்போ பி இன்ட்டு 35%. நெக்ஸ்ட் இந்த பி இந்த பக்கம் வந்துட்டு இந்த 25 இந்த கொண்டு வந்தா ஏ டிவைட் பை பி இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு 35% வகுத்தல் இங்க பெருக்கல் 25 இருக்கு, கீழே வந்தா இங்க வகுத்தல் வரும் 25%. இந்த சதவீதத்துக்கு சதவீதம் அப்படியே கேன்சல் ஆயிரும். 5ஆல கேன்சல் பண்ணா 7, இங்க 5. அப்ப 7 வகுத்தல் 5 இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை பி. அப்ப ஏக்கான வேல்யூ 7, பிக்கான வேல்யூ 5. 7:5. ஸோ ஏ மற்றும் பி வருமானத்தின் விகிதம் பார்த்தோம்னா 7:5. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எக்ஸின் 75% வருமானம் என்பது ஒய்யின் 30% வருமானத்திற்கு சமம் எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் வருமானத்தின் விகிதத்தை காண்பிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.